ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டி ஆராதனையில் ஃபஸ்ட்டு டே நேற்றே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி குட்டி ஆராதனையில் பார்க்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீர் பாத்திரரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை. நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உம்மன் பாதைகள் போற்றி புகழ்வேன் இயேசுராஜனே தேவாட்டு குட்டியே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னா ஒரு குட்டி ஸ்டோரி. நேற்று நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்தில் 7 days கர்த்தர் என்ன கிரியை செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம். 7 daysக்கு அப்புறமா கடைசியாக அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வானத்தையும் பூமியும் படைச்சார். 7 daysல ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றையும் படைச்சார். ஓகே, அது எப்படி அப்படின்னா, கர்த்தர் ஃபஸ்ட்டு இந்த பூமியை படைச்சி செடி கொடி கனி எல்லாத்தையும் புல் பூண்டெல்லாம் முளைங்கன்னு சொல்லிட்டாரு. பட் அங்கே ஒன்றும் முளைக்கலை, ஏன்னா இன்னும் மழை வரல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், பூமியை நினைக்கிறாரு. பூமியை நினச்சதும் அந்த மண்ணுனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய சாயலின்படி மனுஷனை உருவாக்கி அவனுக்கு நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதுக்கப்புறமா மனுஷன் உருவானதுக்கப்புறமா ஏதேன் தோட்டம்னு ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு. அந்த தோட்டத்தில் ஒரு நதி 4 ஆறாக பிரிஞ்சு ஓடுது. ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. பைசோன், கீகோன், இதெக்கேல், அப்புறம் ஐபிராத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு பேர். அந்த இடத்த பார்த்திங்கன்னா, அந்த ஏதேன் அப்படிங்கிற ஏரியா, அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை பார்த்திங்கன்னா 6 ஓடுது. அதுக்கப்புறமா அதில் கனி விருட்சங்கள், நிறைய கனி விருட்சங்கள் முளைக்க பண்ணுறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவர் பாருங்களேன் எவ்வளவு நுணுக்கமாக பண்ணுறாரு. இப்போ நம்மலாம் பார்த்தோம்னா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பட் கர்த்தர் எப்படின்னா, ஹெல்த்தியாகவும் இருக்கணும், பார்க்கவும் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அழகாகவும் இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், சாப்பிட்டா அது நமக்கு நன்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நலமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சங்கள் கனிகள்லாம் வைக்கிறாரு. அதில் நடுவில், தோட்டத்தோட நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைக்கிறாரு, ஜீவ விருட்சத்தையும் வைக்கிறாரு. அப்புறமா நான் ஆறை பற்றி சொல்லிட்டேன். ஆறெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு விளையுதுங்க அந்த இடத்துல. அப்புறம் கோமேதக கல்லுன்னு சொல்லிட்டு சில மினரல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே முளைக்கி. சரி, அடுத்து தான் படைச்ச அந்த ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான அந்த மனுஷனை அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ இந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணு, பண்படுத்திக்கோ. ஏன்னா அதெல்லாம் பண்படுத்துறதுக்கு மனுஷன் வேணும், அப்படி தானே. ஸோ ஒரு மனுஷனையும் படைச்சாச்சு, நீ இதெல்லாம் ஆண்டுக்குள்ளுப்பா, இதெல்லாம் நீட்டாக வச்சுக்க, இதெல்லாம் உன்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டார். ஆன் ஒன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்று வைக்கிறாரு. என்ன, ஒரே கண்டிஷன் தான். என்னென்னா,
நீ வந்து என்னன்னாலும் சாப்பிடு. நான் எவ்வளவோ கனி இங்கே வச்சுருக்கேன் உனக்காக, ஒரே ஒருத்தனுக்காக இவ்வளோ வச்சுருக்கேன், எதுனாலும் சாப்பிடு. ஆனால் ஒன்றே ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நீ சாகவே சாவாயின்னு கட்டளை ஏற்றுறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கர்த்தர் வந்து அடுத்து அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து, அவன் தனியாக இருக்கான், அவனுக்கு தனிமை நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷியை உருவாக்குறாரு. எப்படி மனுஷியை உருவாக்குறாரு? அவனுக்கு நல்லா அயர்ந்த நித்திரையை வரப்படுறாரு. அவனோட விலா எலும்பை எடுத்து அதை சதையால் கவர் பண்ணி ஒரு மனுஷியை உருவாக்குறாரு. ஓகேயா? அதுக்கப்புறமா இந்த ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள், இது எல்லாத்தையும் மண்ணால் உருவாக்கி ஆதாம் கிட்ட கொடுத்து பேர் வைக்க சொல்கிறாரு. அவனும் பேர் வைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் முடியுது. கடைசி இந்த ஏவாள் அவனோட விலா எலும்பில் இருந்து உருவாக்கப்பட்டதுனால, மனுஷங்கிட்டேருந்து வந்ததுனால மனுஷி அப்படின்னு பேர் வைக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அப்படிங்கிற வசனம் இருக்குது. பார்த்துக்கோங்க. அதுக்காக தாயும் தந்தையும் விட்டுட்டு வாங்கன்னா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வர்றது கிடையாது. இவங்களோட என்ன எப்படி இருக்கணும், இவங்களோட இசைந்து இருக்கணும், இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பெற்றவங்கலாம் முக்கியம்தான், ஆனால் ஒய்ஃபுக்குன்னு சில ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஒய்ஃபுக்கும் வச்சுருக்கிறாரு. அதை லேட்டராக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். ஒய்ஃப் என்னென்னா புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம அவங்களோட விலா எலும்பில் இருந்து எடுத்து நம்மளை உருவாக்கப்பட்டதுனால நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறது இப்போ வந்து நிறைய விதத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கடவுள் சொன்ன விதம் வேறு. சரியா? நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்க நம்ம கூட என்ன பண்ணியிருக்கணும், இசைந்திருக்கணும். இதுதான் கடவுளோட தாட்டு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்டோரி போதும். நாளைக்கு ரிமைனிங் பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரேயர் பண்ணலாம். பரலோகத்தின் தேவனே, கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, நல்ல தேவனே, ரட்சிப்பின் தேவனே, இப்போது எங்களுக்கு இந்த டைம் கொடுத்து இதை ப்ரேயர் பண்ண, இந்த குட்டி ஆராதனை நடத்துறதுக்கு கிருபை காட்ட தேவனே, இதை கேட்குறதுக்கு கிருபை காட்டுற தேவனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷ் கொடுத்ததுக்காக நன்றி. அதை நிறைவேற்றி வைக்கிற கிருபைக்காகவும் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இதுக்கு எந்த ஒரு தடையும் வராமல் இதில் அப்படியே நான் லைஃப் லாங் கண்டினியூ பண்ண போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வாழ்க்கையிலும் நீங்கள் கிரியை செய்யுங்க. அவங்க எதுக்காக, எந்த தேவைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் எந்த அற்புதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ, அந்த அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில் நடத்துங்கப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உண்மையான தேவன்கிறத எல்லார் கண்கள் காணும்படிக்கு மற்றவங்க முன்னாடி கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைங்கப்பா. பிசாசோட கிரியை எல்லாத்தையும் இயேசுவோட நாமத்தில் அடித்து விரட்டுறேன். துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் மக்கே செலுத்துகிறேன். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ஆராதனையோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த குட்டி ஆராதனையோட இன்டென்ஷன், இந்த குட்டி ஆராதனை நீங்களும் கேட்டுக்கிட்டு காலையில் உங்களுக்கு டைம் இருக்காது உட்காந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ப்ளே பண்ணி விட்டு நீங்களும் என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு, ஒரு ஸ்டோரி, ஒரு ப்ரேயர்னு நீங்களும் பண்ண மாதிரி இருக்கும். கர்த்தருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சில பேர் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை.